21ஆம் தேதி இன்றோடு 6 மணியோட எல்லாமே முடியணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அதே வேளையில நேற்றிலிருந்து மிக தீவிரமாக எல்லாருமே பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா தாவேகா தலைவர் விஜய் நேற்று முழுக்க சென்னை முழுக்க வலம் வந்திருக்கார். அதே வேளையில மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் அப்புறம் கெஜ்ரிவால் அவங்களெல்லாம் கொளத்தூர், பெரம்பூர்லலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது, கடைசி கட்ட பரப்புரையை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் நேற்று சென்னையில வீசிய இந்த காட்சிகள் எப்படி பார்க்குறீங்க? களம் சூடு பிடித்து கொண்டிருக்கிறது. அதை விட அதிகமாக கரன்சி நோட்டுகளும் பறந்து கொண்டிருக்கின்றன. 2 பேரும் காசு போட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்து முடிச்சிட்டாங்க. தமிழ்நாடு பூரா, குறிப்பாக சென்னை மாநகரத்துலலாம் 2 ரவுண்டு கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஒரு விஷயத்தில் தேர்தல் கமிஷனை பாராட்டணும். இந்த முறை லெவல் பிளேயிங் ஃபீல்டை என்ஷூர் பண்ணிட்டாங்க. திமுக, அண்ணா திமுக யார் காசு கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கோங்க. முந்தியெல்லாம் ஒரு தரப்பு கொடுக்கறத அவங்க தடுப்பாங்க. இந்த தடவை அப்படிலாம் இல்லை. உண்மையிலேயே தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கும் மற்ற 2 தேர்தல் ஆணையர்கள், இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேலி கூத்து கடந்த பல ஆண்டுகளாக இந்த முறையும் அது அரங்கேறி இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், அது பெரிய வித்தியாசம்னு சொல்லலாம். லெவல் பிளேயிங் ஃபீல்டு, எல்லாருக்கும் அவங்க சமமாக ஒரு வாய்ப்பு. சோஷலிசத்தை கடைபிடிச்சிருக்காங்க. லெவல் பிளேயிங் ஃபீல்டை கொடுத்துருக்காங்க. நீ கொடுத்துக்கோ, நீ முடிஞ்சா நீ கொடுத்துக்கோ. அவங்க கூப்பன் கொடுத்தா இவங்க செக்கு கொடுக்கலாம். காசே கொடு, நீ வச்சு நடு ரோட்டில் வச்சு கொடுக்குறான். எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்க்குது. எல்லாம் சும்மா ரோட்டில் போகிறவனை நிறுத்தி, தலைப்பாக கட்டுன்னு போகிறவனை, கூலி வேலை செய்கிறவன், கையில் பேக் எடுத்துன்னு போகிறவனை நிறுத்தி, அவன் ஜோபியில் கையை விட்டு பார்க்குற பறக்கும் படை, பறக்காத படை, ஊர்ந்து போகிற படை, எல்லா படையும் வேடிக்கை பார்க்குது. காசை வச்சு கொடுத்துட்டு தான் இருக்கானுங்க. கொடுத்து முடிச்சிட்டாங்க. எல்லாமே 2 பேரும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்க்குது, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அது இந்த எலெக்ஷனோட ஒரு முக்கியமான ஒரு அம்சம்னு நம்ம பார்க்கணும். இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போகிற ஒரு தேர்தல் தான், அதில் மாற்று கருத்துக்கு இல்லை. ஒரு சின்ன வித்தியாசம், ஒரு புது பிளேயர் வந்திருக்காரு. விஜய், நடிகர் விஜய், தமிழ்நாட்டில் இந்தியாவோட சூப்பர் ஸ்டார். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர் தான் இந்த தேர்தலில், தமிழ்நாட்டில் இந்த முறை நடக்கக்கூடிய தேர்தலின் கதாநாயகன் விஜய் தான். உனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதுலாம் ரெண்டாவது. குறைஞ்சபட்ச அறிவு, மனசாட்சி இருந்தால் நான் சொல்லுவதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். இல்லை என்றால் உங்களுக்கு விஷயம் தெரியவில்லை என்ற அர்த்தம், அல்லது தெரிந்தே நீங்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய யோகியர்கள் என்ற அர்த்தம். அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அது ஓட்டாக மாறலாம், மாறாமல் போகலாம். பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன். அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அவர் தோக்கலாம், ஜெயிக்கலாம். பட் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்பது இந்த தேர்தலில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெரிய கட்சிகள், 2 திராவிட கட்சிகளுமே கடும் கலக்கத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில், ஒரு கவலையில் ஆழ்ந்திருக்கிறது. ஏன்னா அவங்க போட்ட எல்லா திட்டங்களுமே கிட்டத்தட்ட தவிடுபொடியாகி களம் கடுமையானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. பட் நான் நம்புகிறேன், இன்னமும் நம்புகிறேன், 4 முனை போட்டி, சில இடங்களில் 7 முனை 6 முனை போட்டின்றதுனால திமுக தப்பி பிழைத்து விடும். அவர்களுடைய அலைன்ஸ், அட்லீஸ்ட் அலைன்ஸ், இஃப் நாட் ஆன் தேர் ஓன். 118 118 சிம்பிள் மெஜாரிட்டி. இப்போ 133 135 இருக்குது. கண்டிப்பாக அந்த 118 தனியாகவோ அல்லது கூட்டணியுடன் சேருது 120ன்னு வச்சுக்கோங்களேன். அதை அவர்கள் வாங்கி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். பட் அந்த நம்பிக்கை திமுகவில் பலருக்கும் இல்லை, இன்க்ளூடிங் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் கூட ஒரு கவலை, ஆழ்ந்த கவலை வந்திருக்கிறது என்று தான் நான் திமுக நண்பர்களிடம் பேசும்பொழுது நான் அறியக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அது ஒருவேளை விஜய் இல்லாமல் அதிமுக மட்டும், திமுக அதிமுக மட்டும்தான் அந்த பிரச்சனை இருந்திருக்காதோ? வெல், இது நல்ல கேள்வி. அந்த கேள்விக்கு இப்போ பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு எவால்விங் சுச்சுவேஷன் அது வரும்பொழுது தான் நம்ம பதில் சொல்ல முடியும். இப்போயே நம்ம அதுக்கான பதிலை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இல்லாத சுச்சுவேஷனுக்கு நம்ம இப்போ பதில் சொல்ல முடியாது. இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தான் ஒருத்தர் ரியாக்ட் பண்ண முடியும். அப்படி இந்த கவலைன்றது விஜயால வந்த கவலையா? விஜயால வந்த கவலை, அதில் சந்தேகம் இல்லை. ஒருவேளை விஜய் இல்லாமல் அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக, அவங்க அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்து அப்போ இந்த டெவலப்மெண்ட் வந்துன்னா மேபி அப்போ அந்த கவலை வந்திருக்கலாம். நான் இப்போ விஜய் களத்தில் இருக்காரு, அதனால் விஜய் வச்சு மட்டும்தான் நான் பேச முடியும். ஓகே, விஜய் இல்லாத களத்தில் என்ன மாதிரியான சூழல் நிலவும், அப்போ இந்த கவலை ஸ்டாலினுக்கு எதிர்க்குமானா எனக்கு தெரியல. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் தட்ஸ் அன் அன்னோன் சுச்சுவேஷன். தெரியாததுக்கு நான் பதில் சொல்ல முடியும், இருக்கிறதுக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்பொழுது 5 ஆண்டு காலத்தில் அவர்களுடைய நலத்திட்ட உதவிகள், கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குது. மீடியா கிட்டத்தட்ட 100% 90% திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது. நெரேட்டிவ் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவ்வளவு இருந்தும் இன்றைக்கு தோல்வி பயம் திமுகவை பிடித்து ஆட்டுகிறது என்பதுதான் உண்மை. விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் உண்மையிலேயே திமுகவில் விவரம் அறிந்தவர்களை, இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் உட்பட, பெரிய கவலையில் அவர்களை ஆழ்த்தி இருக்கிறது. ஏன்னா இந்த கூட்டத்தை இது வெறும் சினிமாக்காரனை பார்க்க கூட்டம்னு சொல்லுவது தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடியது என்பதை அவர்கள் உங்களையும் என்னையும் விட நன்றாக அறிந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள விவரமறிந்த நண்பர்கள் பேசும்பொழுது இது எம்ஜிஆருக்கு கூட வராத கூட்டம் என்று தான் சொல்லுகிறார்கள்.
இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது என்பதும் தங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடியது என்ற வாசகம் தான் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த க்ரௌடு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஜெயிச்சா பத்தாது, 118 120 வாங்கி திமுக கூட்டணியோடையாவது 120 வாங்கணும். கூட்டணியோட 120 வாங்கி எதற்கு ஒரு 130 114 மேக்ஸிமம் ரிமைனிங் அவ்வளோ. அது ஏடிஎம்கே அண்ட் விஜய்க்கு போனால் கூட திமுகவுக்கு ஆட்சியில் உட்காரலாம், பட் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். தனியாக 118 இருக்கணும். இப்போ கவலை முழுக்க அதுதான். அவங்க 175 நிற்கிறாங்க, 164 அவங்க இல்லை நம்பிக்கை இல்லையா? ஏன்னா இவ்வளோ நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கோன்றாங்க, தினமும் விளம்பரம் பார்க்குறோம், ஏகப்பட்ட யூடியூப்பை திறந்தாலே அவங்களுடைய விளம்பரங்கள் தான் வந்து அதிகமாக வருதுன்றதையும் நம்ம வந்து பார்க்கும்போது இவ்வளோ பண்ணியும் கான்ஃபிடென்ட் வராதுக்கான